வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா காமன் யூனிட், காமன் பேஸ், காமன் கலெக்டர் டயக்ராம் மட்டும் தான் பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம அகாடமியில் டெக்னிக்கல் எஸ்ஏ, தாலுக் எஸ்ஏ, அதே மாதிரி எல்லா டெக்னிக்கல் அசஸ் நான் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இன்ஜினியரிங்கை பொறுத்தவரை நம்ம என்ன பண்றோம், டெக்னிக்கல் எஸ்ஏ, டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் ஆர்ஆர்பியில் இருக்கிற ஜேஇ, அப்புறம் டிஎன்பிசி நடத்துகிற எல்லா எக்ஸாமுக்குமே, அது ஏஇஆ இருந்தாலும் சரி, ஜேஇஆ இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம அகாடமிக்கில் கிளாஸ் போயிட்டு விருப்பமுள்ள மாணவர் கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். வாங்க கிளாஸில் போய் இப்போ நம்ம பார்க்க போகிறது டயக்ராம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் நம்ம டயக்ராம் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் தான், ஆனால் திடீர்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கஷ்டம். அதனால இந்த டயக்ராமை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மெமரைஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம கொடுக்குறோம். காமன் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காமன் எமிட்டர். ஸோ காமன் எமிட்டரை பொறுத்தவரை நான் என்ன பண்ணிருக்கேன், எமிட்டரை க்ரௌண்ட் பண்ணியிருக்கேன். நார்மலா டிரான்சிஸ்டர் அப்படின்றது எத்தனை டைப், உங்களுக்கு 2 டைப். டிரான்சிஸ்டர் நார்மலா எத்தனை டைப், 2 டைப். ஒன்று வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், இன்னொன்று வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். என்பிஎனுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏற மார்க்கை வந்து வெளியே போட்டிருப்போம், கரெக்டா? பிஎன்பியை பொறுத்தவரை நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏற மார்க்கு உள்ள போட்டிருப்போம். இதெல்லாம் நம்ம படிச்சுட்டு போவோம். ஆனால் எக்ஸாம்ல கொடுத்தோம்னா எது என்பிஎனா எது பிஎன்பி அப்படின்றது குழப்பிக்கும். ஸோ பார்த்துக்குவோம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காமன் எமிட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், காமன் எமிட்டர் பார்க்க போறோம். நான் என்ன பண்றேன், எமிட்டரை க்ரௌண்ட் பண்ணியிருக்கேன். எமிட்டர் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரௌண்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு இன்புட் சைடில் என்னது உங்களுக்கு அப்படின்னா பேஸ், அவுட்புட் சைடில் வந்து கலெக்டர். அப்படின்னா இன்புட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லணும் பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அவுட்புட் சைடில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அவுட்புட் சைடில் உங்களுக்கு என்ன இருக்கு, கலெக்டர் இருக்கு. நார்மலா ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி, பிஎன்பி டிரான்சிஸ்டராக இருந்தாலும் சரி, இன்புட் வந்து இப்படி கொடுத்தனா அவுட்புட் எனக்கு தலைகீழாக தான் கிடைக்கும். அவுட்புட் எனக்கு எப்படி கிடைக்கும், இதுக்கு தலைகீழாக தான் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். எவ்வளோ ஃபேஸ் ஷிஃப்ட் அப்படின்னா 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி டயக்ராம் போட்டிருக்காங்க. இப்போ இன்புட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு அவுட்புட் எப்படி இருக்குது, தலைகீழாக கிடைக்கும், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்ல கிடைக்கும். அடுத்தது காமன் பேஸ். காமன் பேஸ் டயக்ராம் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எனக்கு பேஸை வந்து நான் காமன் பண்ணிக்கிறோம். என் பேஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா காமன் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா? பேஸை காமன் பண்ணியிருக்கோம். இன்புட் சைடு என்ன வந்துடும் அப்படின்னா எமிட்டர், அவுட்புட் சைடு வந்து கலெக்டர். எமிட்டர், கலெக்டர். இன்புட்ல என்ன கொடுக்குறனோ அவுட்புட்ல சேம் அதே கிடைக்குது. தெரியுதா? அதே கிடைக்குது. ஆனால் இன்னொன்று நல்லா கவனிச்சிங்களா, இன்புட்ல நான் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா வேவ் ஃபார்ம் சின்னதாக இருக்கும், அவுட்புட்ல கிடைக்கும்போது வேவ் ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இன்புட்ல கொடுக்கும்போது சின்னதாக இருக்கும், அவுட்புட்ல கிடைக்கும்போது பெருசாக கிடைக்கும். மூணுக்குமே அப்படிதான், மூணுக்குமே அதான் ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ எமிட்டர் இன்புட் சைடு, கலெக்டர் வந்து உங்களுக்கு என்னது அவுட்புட் சைடு. அடுத்தது காமன் கலெக்டர். காமன் கலெக்டரை எடுத்துக்கிட்டோம்னாலும் இன்புட் எப்படி இருக்கோ அதே மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஆம்பிளிட்யூட் மட்டும் என்னவா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஏன் ஆம்பிளிட்யூட் அதிகமாக இருக்கும்னா இது வந்து டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் ஆக்ட் அஸ் ஏ ஆம்பிளிஃபையர். எப்போ ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆக்டிவ் ரீஜனில் ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஜனில் என்ன இருக்கு அப்படின்னா ஆக்டிவ் ரீஜியன், அடுத்தது சேச்சுரேஷன் ரீஜியன், அடுத்தது கட் ஆஃப் ரீஜியன், அப்புறம் ரிவர்ஸ் சேச்சுரேஷன் ரீஜியன் கூட இருக்கு. புரியுதுங்களா? நார்மலா நமக்கு இதுதான் தெரியும். ஆக்டிவ் ரீஜியன், சேச்சுரேஷன் ரீஜியன், கட் ஆஃப் ரீஜியன், இதையும் கூட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் ரீஜியன் அப்படின்னு சொல்லி 4 விதமா யூஸ் பண்ணுவோம். இதை மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். புரியுதுங்களா? இப்போ இது ஆக்டிவ் ரீஜியன்ல டிரான்சிஸ்டர் என்னவா ஒர்க் ஆகும் அப்படின்னா ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகும், ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இப்போ பேஸை காமன் கலெக்டரை பொறுத்தவரைக்கும் இது என்ன, அது கலெக்டர் டெர்மினல். இது உங்களுக்கு என்ன டெர்மினலாக இருக்கும் அப்படின்னா பேஸ் டெர்மினல். இது வந்து எமிட்டர் டெர்மினல். அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு குழப்பம். புரியுதுங்களா? இப்போ காமன் பேஸில் எடுத்துட்டோம்னா ஒரு கேள்வினா இந்த டெக்னிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரையும் டிப்ளமோ ரேஞ்சுனா கொஞ்சம் ஈஸியான கேள்விகள். எப்படியும் ஒரு கொஸ்டின்ல 30% வரும். அந்த 30%ல கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் வந்து மாட்டும். தெரியும் சொல்லி அசால்ட்டாக போயிடாதீங்க.
இப்போ திடீர்னு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா காமன் கலெக்டர், இதுதான் குழப்பம் உங்களுக்கு. காமன் பேஸ் போட்டுருவோம், காமன் எமிட்டர் போடுவோம். ஒன்றும் இல்லை, இப்போ நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது மாதிரி நம்ம படிக்கும்போது குழப்பம் இருக்குது அப்படின்றது நீங்களுமே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ காமன் கலெக்டரை எடுத்துட்டேன் அப்படின்னா எது இன்புட்டு எது அவுட்புட்டு அப்படின்னு குழப்பம். இப்போ பார்த்துக்கோங்க, பேஸு எமிட்டர், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பொழுதுமே, பேஸு எமிட்டர். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி இருக்கா, இப்போ என்னது காமன் கலெக்டர்ல இருக்கு. இந்த காமன் கலெக்டர்ல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை இப்படி திருப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன மாறிடும் அப்படின்னா காமன் பேஸா மாறிடும். புரியுதா? இந்த டிரான்சிஸ்டரை நான் என்ன பண்றேன், இப்படியே திருப்பிட்டேன்னா எனக்கு என்னவா கிடைக்கும், இந்த சைடு எமிட்டராகவும் இந்த சைடு கலெக்டராகவும் கிடைக்கும். புரிஞ்சுச்சுங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரெண்டுக்கும். ஓகேங்களா? அடுத்தது இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, அது மாதிரி அசீமெல்லாம் பண்ண முடியாது. நார்மலாக நம்ம போகிறதே காமன் எமிட்டர் தான். டக்குன்னு காமன் எமிட்டர்னா நீ என்ன பண்ணுவீங்க, 100% கரெக்டாக பண்ணுவீங்க, நானே சொல்லுவேன். புரியுதுங்களா? தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா எதுல தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இதுல 100% கண்டிப்பா தப்பு பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இதுனா இதுவா அதுவா அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த குழப்பமே இருக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. காமன் எமிட்டர், காமன் பேஸ், கலெக்டர். இன்புட் என்னது, காமன் எமிட்டர்னா பேஸ் கலெக்டர் பிசி. அடுத்தது என்னது, காமன் பேஸ் அப்படின்னா இசி. அடுத்தது காமன் கலெக்டர் அப்படின்னா பிஇ. ஸோ பிசி இசி பி, அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோவில் இது போதும். கண்டிப்பாக இது டெக்னிக்கல் எக்ஸாமில் ஈஸியாக கேட்குற கேள்வியில் இந்த கேள்வி வந்து மாட்டும். எது இன்புட் டெர்மினல், எது அவுட்புட் டெர்மினல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்தராகவும் நிறையா வீடியோ போடும். புரியுதுங்களா? ஜாயின் பண்ணால் கீழே 2 நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.